கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு அரைச்சதை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது வெங்காயமும் பூண்டும் நான் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நான் இறா போட போகிறேன். வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து நான் போட்டது பார்த்திங்கன்னா வெங்காயம் 4 வெங்காயம், ஒரு 2 பெரிய பல் பூண்டு உரித்து மிக்சியில் அரைச்சி அந்த கிரேவியை தான் என்ன பண்ணேன்னா இந்த இப்போ போட்டு எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்குது. அதை வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் இங்கே பார்த்திங்கன்னா நேற்றே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்து, ஏன்னா 2 நிமிஷத்தில் ராட்டு வந்து குக் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வதங்கின கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் கலர் லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மிளகாத்தூளோட ராட்டு போகிறப்ப அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கிட்டு இப்போ நல்லா நம்ம இதை பரட்டணும். இப்போ நான் ஆல்ரெடி உப்பு போட்டேன். நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் போடுறதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடணும், ஸ்டார்டிங்லேயே போட்டுடணும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் போட்டு அடுத்தது வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால நம்ம நல்ல மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போய் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செமி ஃப்ரை மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம்ல, அதே டேஸ்ட்டு இருக்கும். நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். ரொம்ப பண்ணுறது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். எல்லாமே ரெடியாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ராட்டு வாங்கி அப்படியே போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு அப்படியே நம்ம பரட்ட வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த இதெல்லாம் திக்காகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போடணும். சோம்புத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போடணும். இதுக்கு சோம்புத்தூள் அதிகமாக போட வேணாம். ஆனால் ஒரு 1/2 ஸ்பூன்